Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. I am Ashwin. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இந்த Poco X2 அப்படிங்கற மொபைலோட ரியல் டைம் யூசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மொபைல் என்கிட்ட இருக்கிற வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ்ல வேரியன்ட் தான் என்கிட்ட இருக்கு. நான் வாங்குனப்ப இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18000 ரூபாய். இப்போ Flipkartல இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 17499 ரூபாய். இது இன்னும் ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ்ல இருக்கு. அதே மாதிரி 6GB 128 அதே மாதிரி 8GB 256GB வேரியன்ட்டும் இருக்கு. சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா நான் வாங்கி 10 மாசம் ஆச்சு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல இதோட ரியல் டைம் யூசர் ரிவ்யூ நம்ம முன்ன சொன்ன மாதிரி அத நம்ம பார்க்க போறோம். சோ என்கிட்ட இருக்கிற வேரியன்ட்டோட கலர் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் Poco X3 அப்படிங்கற மொபைல் ரிலீஸ் ஆயிருக்கு. Poco X3 க்கும் Poco X2 க்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. சோ இன்னைக்கு வந்து நம்ம Poco X2 பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த மொபைலோட டிஸ்ப்ளே அல்ல ஸ்க்ரீனை பற்றி நம்ம பேசணும்னா இந்த மொபைல் வாங்கினதுக்கு நான் முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா 120 Hz இந்த மொபைல் இருக்கிறனால தான் நான் இந்த மொபைலை வாங்கினேன். ஸோ இந்த மொபைல் நான் ஒரு 10 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை 120 Hz தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து 6.67 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அமோல்ட் டிஸ்பிளேலாம் கொடுக்கல. பட் இருந்தாலும் அமோல்ட் டிஸ்பிளே இல்லைனாலும் 120 Hz இருக்கனால அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் குவாலிட்டி டச் ஸ்க்ரீன்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மைனஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு இந்த மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆகுது. பட் இதே மாதிரி நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. நார்மலாக பேட்டரி நல்லாவே நிற்குது. பட் 120 Hz வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆகும். அடுத்து கேமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ PUBG கிடையாது. பட் PUBG இருந்தப்போ இந்த மொபைல் ரெகுலராக PUBG விளாண்டுருந்தேன். அதே மாதிரி கால் ஆஃப் டியூட்டி விளாண்டுட்டு இருந்தேன். எந்த லாகிங்குமே எனக்கு அதாவது என் பர்சனலாக எந்த லாகிங்குமே எனக்கு வரவே கிடையாது. இதில் வந்து Snapdragon 730G கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து கேமிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த பிரச்சனையுமே எனக்கு வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் அப்படின்றது இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் விளாண்டாலும் மொபைல் அந்த அளவுக்கு ஹீட் ஆகலை. நான் விளாண்டு பார்த்தாலும் எனக்கு வந்து எந்த ஹீட்டிங் பிரச்சனையும் கிடையாது கேம் விளாட்றப்ப. இதான் இந்த ஃபோனோட 6.67 inch ஸ்க்ரீன். பின்னாடி பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரைட் சைடு இந்த ஃபோனோட லாக் ஸ்க்ரீன் பட்டன்லேயே வருது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே நான் சொல்லுவேன். இது வால்யூம் கண்ட்ரோல் பட்டனும் அங்கேயே வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. சிம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது அட் டைம் நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு சிம் அண்ட் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோனும் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மொபைல் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து இயர்ஃபோன்ஸ் எதுவுமே வரல. இந்த சார்ஜிங் கேபிள் சார்ஜர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டிபி கேஸ் அப்புறம் மொபைல் மட்டும் தான் இருந்தது. இயர்ஃபோன்ஸ் நம்ம தனியாக வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து Android 10ல் ரன் ஆகுது. MIUI 12.0 வெர்ஷனில் ரன் ஆகுது. ஸோ UI பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓப்போ விவோவில் வர மாதிரி இல்லாமல் ஸோ இதில் வந்து UI ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக்கோட முதல் ஃபோனான Poco F1ல் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்பிளே பிரச்சனைலாம் வந்தது. இந்த மொபைலில் 10 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த டிஸ்பிளே பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வரவே கிடையாது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Xiaomi மொபைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிறைய ஆட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த மொபைல் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் எந்த ஆட்ஸ் ப்ராப்ளம் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்ளம் எதுவுமே இது வரைக்குமே எனக்கு இந்த மொபைலில் வரல. இப்போ வந்து இந்த மொபைல் ஃபோனோட கேமரா பற்றி நம்ம பேசிடலாம். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 64 MP சோனியோட IMX சென்சார் 686 வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ அண்ட் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவோட குவாலிட்டி இல்லை பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நேச்சுரல் லைட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி அண்ட் பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. பட் நைட் அதாவது ஆர்டிஃபிஷியல் லைட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி அல்லது பிக்சர் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20+2 டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இல்லை. ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் அதாவது டே லைட்டில் ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் மட்டும் கேமரா ஃபோட்டோ குவாலிட்டிலாம் ரொம்ப கொஞ்சம் நல்லா வருது. பட் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமார் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் 4K இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லாவே வீடியோலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வருது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேமரா குவாலிட்டி அதாவது நான் சொன்ன மாதிரி டே லைட்டில் பார்த்தீங்கன்னா கேமராவோட குவாலிட்டி பிக்சரோட கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆர்டிஃபிஷியல் லைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன்.
இப்போ வந்து இந்த Poco X2 நான் 10 மாதமாக யூஸ் பண்ணி எனக்கு பிடிக்காத ஒரு 3 விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராப்ளம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மொபைல் வந்து கேம் விளாட்றப்ப இல்லை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறப்ப ஹீட்டிங் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, லிக்விட் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நான் வாங்கி ஒரு 4 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறப்ப மட்டும் மொபைல் லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. இது என் மொபைலில் மட்டுமா இல்லை எல்லா Poco X2லையும் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் என் மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறப்ப மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பிடிக்காத ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட வெயிட். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோன், அதாவது 6.7 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைல் வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த மொபைல் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து மூணாவது விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட செல்ஃபி கேமரா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதில் வந்து டியூல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 20 MP அண்ட் 2 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா வந்து ரொம்பவே மோசம் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ரொம்ப ஆவரேஜ் ஃபோட்டோஸ் தான் இது கொடுக்குது. 20 MP கொடுக்குற ஃபோட்டோ மாதிரி இந்த மொபைலில் செல்ஃபி கேமரா ஃபோட்டோ இல்லை. இந்த Poco X2 அப்படின்ற மொபைல் ஃபோன் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகுது. பட் இன்னும் இதோட சேல் வந்து ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ Poco X3 அப்படின்ற மொபைலும் வந்திருக்கு. பட் Poco X3க்கும் Poco X2க்கும் ரொம்பலாம் வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா Poco X3ல சிங்கிள் கேமரா, இதில் வந்து டியூல் கேமரா கொடுத்துங்க. அதை தவிர வேறு பெரிய வித்தியாசம் எதுவுமே Poco X2க்கும் X3க்குமே கிடையாது. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம Poco X2 ரியல் டைம் யூஸ், அதாவது நான் பர்சனலாக யூஸ் பண்ணி இந்த 10 மாதம் இந்த ஃபோன் எனக்கு பிடிச்சது பிடிக்காத பற்றி நம்ம பேசணும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.